பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து அன்புமணி நீக்கப்படுவதாக டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணியுடன் தொடர்பு வைக்கும் பாமகவினர் மீதும் நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை. பாமகவில் இருந்து அன்புமணி என்ற கலை நீக்கப்பட்டது. அன்புமணியுடன் இருப்பவர்கள் மன்னிக்க தயார் என்றும் ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணி தனிக்கட்சி தொடங்கலாம் என 3 முறை கூறிவிட்டதாக ராமதாஸ் பேட்டி. அன்புமணி தனிக்கட்சி தொடங்கினாலும் அது வளராது என்றும் கருத்து. பாமக தொடங்கியது முதல் இதுவரை யாருமே செய்யாத அளவுக்கு கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டார் அன்புமணி. அரசியலுக்கே தகுதியில்லாதவர் அன்புமணி என்றும் ராமதாஸ் காட்டமான விமர்சனம். தனது பெயரின் முதல் எழுத்தான ரா என்பதை மட்டுமே அன்புமணி பயன்படுத்த வேண்டும் என ராமதாஸ் திட்டவட்டம். ராமதாஸ் என்ற பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்றும் ஆவேசம். பாமக என்பது ராமதாஸ் என்ற தனிநபர் தொடங்கிய கட்சி. கட்சியை உரிமை கொண்டாட தன் மகன் உட்பட யாருக்குமே உரிமை கிடையாது என்றும் ராமதாஸ் திட்டவட்டம். பாமகவில் இருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அன்புமணி அவசர ஆலோசனை. தனது ஆதரவாளர்களுடன் அடுத்த திட்டம் குறித்து ஆலோசித்ததாக தகவல். பாமகவில் இருந்து அன்புமணியை நீக்க ராமதாசுக்கு அதிகாரமில்லை. பாமக வழக்கறிஞர் பாலு விளக்கம். மதுரை, கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. நாகை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். டெல்லி பாஜக தலைமையிடம் இருந்து எந்த அழைப்பும் வரவில்லை. அழைப்பு வந்ததாக வெளியான செய்திக்கு டிடிவி தினகரன் மறுப்பு. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கும் வரை எந்த தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறாது. உதயநிதி ஸ்டாலின் கருத்தை சுட்டிக்காட்டி டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடன் அமமுக நிர்வாகிகள் சந்திப்பு. 300க்கும் மேற்பட்ட அமமுகவினர் நேரில் சந்தித்து ஆதரவு. அதிமுகவை உடைக்கும் அவசியம் பாஜகவுக்கு இல்லை. அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்ததால் கூட்டணிக்குள் எந்த குழப்பமும் ஏற்படவில்லை என நயினார் நாகேந்திரன் பேட்டி. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவே திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளோம். விசிக மீதான விமர்சனங்களுக்கு திருமாவளவன் பதிலடி. இமானுவேல் சேகரன் நினைவு நாளையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை. துணை முதலமைச்சர் உதயநிதி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். . 「
இமானுவேல் சேகரனின் 68வது நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக இறுதி மூச்சு வரை பாடுபட்ட தியாகச் செம்மல் என எக்ஸ் தள பதிவில் புகழாரம். முல்லை பெரியாறு அணையில் 3 மாதத்திற்கு பிறகு மத்திய துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு. மெயின் அணை, பேபி அணை உள்ளிட்ட பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். ஓசூரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் 24,307 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. வேலூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அமைச்சர் துரைமுருகனை முற்றுகையிட்ட பெண்கள். முள்ளிப்பாளையம், பாறைமேடு பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரிக்கை. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம். தமிழக அரசு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுகவை தொடர்புபடுத்தி இபிஎஸ் பேசியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. வழக்கில் சாட்சி விசாரணைக்காக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜர். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு வீல்சேர் வழங்கவில்லை என கூறப்படும் விவகாரம். குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை என மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கணவன் மனைவியை கட்டி போட்டு தாக்கி நகைகள் கொள்ளை. வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை. கடலூர் மாவட்டம் மருங்கூரில் கனமழையால் 3000 நெல் மூட்டைகள் சேதம். மழைநீர் வடிகால் வாய்க்காலை திமுக பிரமுகர் மூடியதால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழைநீர் தேக்கம் என புகார். கள்ளக்குறிச்சி அருகே மலைக்கோட்டாளம் கிராமத்தில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆண், பெண் சடலம் மீட்பு. துண்டிக்கப்பட்ட 2 தலைகளுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்த நபரால் பரபரப்பு. சிவகாசி மாநகராட்சி கூட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம். தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை நடத்திய நிலையில் திமுக கவுன்சிலர்கள் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு. கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம். மக்களை அச்சுறுத்தி வரும் வனவிலங்கு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தல். திண்டிவனம் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் பிளேடால் கிழித்துக் கொண்டதால் பரபரப்பு. கைதான நண்பரை விடுவிக்க கோரி வாக்குவாதம். கேரளாவில் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற பெண் மீது கார் அதிவேகமாக மோதிய கார். சம்பவ இடத்திலேயே பெண் உயிரிழந்த நிலையில் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது.
ஜிஎஸ்டி மாற்றத்தால் பாக்கெட் பால் விலை லிட்டருக்கு 4 ரூபாய் குறைக்கப்படும் என பரவிய தகவலுக்கு அமுல் நிறுவனம் மறுப்பு. ஏற்கனவே ஜிஎஸ்டியில் இருந்து பாக்கெட் பாலுக்கு விலக்கு அளிக்கப்பட்டு இருப்பதாக விளக்கம். இந்தியர்களை ராணுவத்தில் சேர்க்க வேண்டாம் என ரஷ்யாவிடம் மத்திய அரசு வலியுறுத்தல். ஏற்கனவே ராணுவத்தில் சேர்ந்த இந்தியர்களை பணியில் இருந்து உடனடியாக விடுவிக்கும்படி அறிவுறுத்தல். கேரள மாநிலத்தில் அமீபிக் மூளைக்காய்ச்சல் பாதிப்பால் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. மூளையை தின்னும் அமீபிக் காய்ச்சலில் பலியானோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்தது. பெங்களூருவில் அரசு பேருந்தில் பெண் பயணி டிரைவர் இடையே சண்டை. 2 பேரும் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் பெண்ணின் கை கால்களை கட்டி போட்டு கொடூர கொலை. பெண்ணை கொன்றுவிட்டு தலைமறைவான ஜார்க்கண்டை சேர்ந்த இளைஞருக்கு போலீஸ் வலைவீச்சு. நேபாள வன்முறைக்கு பலியானோர் எண்ணிக்கை 34ஆக உயர்வு. பதற்றம் நீடிப்பதால் 3வது நாளாக ஊரடங்கு. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வர ஏற்பாடு. ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ நிறுவனங்கள் காத்மாண்டுவுக்கு சிறப்பு விமானங்கள் இயக்கம். நேபாளத்தின் மிகப்பெரிய ஹோட்டல் கட்டிடம் தீ வைத்து எரிப்பு. போராட்டத்தில் அடையாளம் தெரியாமல் அழிக்கப்பட்டது நேபாளத்தின் அடையாளம். ட்ரம்பின் ஆதரவாளர் சார்லி கிர்க் மர்ம நபரால் சுட்டுக் கொலை. அமெரிக்க பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது பயங்கரம். உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் தொழிலதிபர் எலான் மஸ்க் மீண்டும் முதலிடம். ஆரக்கிள் இணை நிறுவனர் லேரி எலிசன் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். திரைப்பயணத்தில் 21 ஆண்டுகளை நிறைவு செய்த விஷால் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் உருக்கமாக வீடியோ வெளியீடு. Coming to a stage where I can donate food to people who are deprived of food is only because of one reason. That's nothing else but God's children, that is you. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தானுடன் இந்திய அணி விளையாடலாம். ரத்து செய்யக்கோரி தொடரப்பட்ட பொதுநல மனுவை உடனடி வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஒருநாள் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு என்ற வதந்திக்கு ரோஹித் சர்மா முற்றுப்புள்ளி. ஆஸ்திரேலிய தொடருக்காக பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்வு.